எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் கதிரேசன். ஸோ எங்கள் ஊர் தாசநாயக்கம்பாளையம் சுல்தான்பேட்டைக்கு பக்கத்தில். இங்கே வந்து எனக்கு ஒரு 4 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது. ஸோ அந்த தென்னந்தோப்புக்கு வந்து நாங்கள் ஒரு நீர்த்தக்க தொட்டி கட்டிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து அதை பற்றி எப்படி கட்டுறோம், இது வந்து எப்படி இந்த லேண்டை சூஸ் பண்ணோம், அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி எப்படி சூஸ் பண்ணோம், என்னென்ன காரணத்துக்காக இந்த தொட்டி நாங்கள் கட்டுறோம், அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி வந்து பில்டரை காண்டாக்ட் பண்ணோம், அதை பற்றி இன்றைக்கி பேசலாம். ஓகே, ஸோ இப்போ எப்படி நாங்கள் இந்த தொட்டி கட்டுற இடத்தேர்வு எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட லேண்டை பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வேணும். அதாவது எங்கே வந்து கல் இருக்கும், எங்கே மண் இருக்கும், எங்கே மழை தேங்கும், எது மேடான இடம், இதெல்லாம் தான் ஒரு ஃபேக்டர்ஸ் நீங்கள் வந்து எந்த இடம் சூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அதை ஒரு நிலத்தொட்டியை கட்டணுமா இல்லை மேல் தொட்டியை கட்டணுமாங்கிறதுக்கும் வந்து உங்களோட லேண்டோட கீழே மண் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இது கூட வந்து உங்களுக்கு வாஸ்துவில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் இங்கே வாஸ்துவை கூட பார்த்துருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல் இருக்குது, எந்த இடத்துல வந்து ஆழம் போக முடியும்ட்டு. ஸோ இந்த இடத்த அது மாதிரி தான் சூஸ் பண்ணோம். இங்கே வந்து கீழே வந்து நான் ஒரு மொத்தமாக 13 அடி தொட்டி, அந்த 13 அடி தொட்டியில் கிட்டத்தட்ட 10 அடி கீழே இருக்குது, 3.5 அடி மேலே இருக்குது. ஸோ எனக்கு வந்து நாங்கள் தோன்றதுக்கு முன்னாடியே ஜேசிபி வச்சு செக் பண்ணிட்டோம் எவ்வளோ இது கீழே ஆழம் போகுது அப்படிங்கிறத வந்து ஒரு ட்ரையல் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஆரம்பித்தோம். இன்னொன்று வந்து நீங்கள் அதுவும் வந்து நிலத்தொட்டியா இல்லை மேல் தொட்டியான்னு கட்டுறதுக்கு இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 3 ஃபீட்டு கீழே வந்து ரொம்ப கெட்டியான பாறையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடமா இருக்கும்போது நீங்கள் எப்படி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் மேல் தொட்டி கட்டுறது கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிலத்தொட்டியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வாட்டர் கீழே ஸ்டோர் ஆகும்போது உங்களுக்கு கிரவுண்ட்லேயே ஒரு சப்போர்ட் இருக்கும். இதே மேல் தொட்டினா நீங்கள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டணும். ஏன்னா அந்த சைடில் சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடிக்கு ரெண்டுமே பாசிபிள். உங்களோட லேண்ட் எப்படி இருக்கோ, அமைப்பு எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கே கட்டணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இங்கே தோண்ட முடிஞ்சிச்சு, இது வாஸ்துப்படி கரெக்டாக இருந்துச்சு, அதனால வந்து நான் இங்கே நிலத்தொட்டியை போட்டிருக்கேன். சார், நீங்கள் வந்து ஒரு 4 ஏக்கரா தென்னந்தோப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது நம்மகிட்ட போரும் இருக்குது, கிணறும் இருக்குது, கிணத்துல தண்ணி நிறையா இருக்குது. ஸோ இந்த வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இவ்வளோ இருந்தும் நீங்கள் ஏன் வந்துட்டு நீர்த்தேக்க தொட்டி வந்து கட்டுறீங்க? ஓகே, ஸோ இப்போ இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு போர்வெல் போட்டேன். சம்மரில் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்வெல் போட்டேன். ப்ளஸ் எங்களுக்கு வந்து ஒரு கிணறு இருக்குது, பட் அது வந்து கூட்டு கிணறு, எங்களுக்கும் இன்னொருத்தருக்கு இருக்குது. ஸோ 2 நாள் நாங்கள் ஓட்டுவோம், 2 நாள் அவங்க ஓட்டுவோம். ஸோ எனக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் ஆச்சு அப்படின்னா, என்னோடய போர்வெல் தண்ணி இது வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் வேணும். ஆப்வியஸாக வந்து அது கிணத்துல விட்டால் கிணத்துல இருக்கிற தண்ணி லீக் ஆகும். ப்ளஸ் கூட்டு கிணறுங்கிறனால எனக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து என்னால் ஓட்ட முடியாமல் போகலாம். ஸோ ரெண்டையும் கன்சால்டேட் பண்ணி இப்போ நான் வந்து இந்த தொட்டி கட்டிட்டேன் அப்படின்னா, என்னோடய போர்வெல் தண்ணி நான் எப்போவுமே இதில் விட்டுக்கலாம். ப்ளஸ் தண்ணி எனக்கு கிணறு தண்ணி எப்போ அவைலபிளாக இருக்கோ நான் எதோ டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தொட்டியில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எனக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் இங்கே தொட்டி கட்டுறதுக்கு டிசைட் பண்ணுவோம்.
அதாவது இந்த தொட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சம்மர் சீசனை வந்து பேஸ் பண்ணி கட்டியிருக்கீங்க. அதாவது ஒவ்வொரு வருஷம் வந்து எப்படி இருந்தாலும் சம்மர் சீசன் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து கண்டிப்பாக இருக்கும். மழை அளவும் அப்படிங்கிறதும் ஒரு 4 வருஷம் 3 வருஷத்துக்கு வந்து ஒரு ட்ரவுட் வரும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் இந்த மாதிரி ஒரு பெரிய தொட்டி வந்து கட்டிட்டு ப்ளஸ் இது கன்வீனியன்ட் எனக்கு. அடுத்தது வந்து இப்போ அந்த தொட்டியோட சைஸ், தொட்டிலே நிறைய வந்து டைப்ஸ் இருக்குது. அது வந்து நான் ஒரு பில்டர் பேச சொல்கிறேன். பட் நாங்கள் சூஸ் பண்ணது ரிங் தொட்டி அதில் வந்து ஸ்கொயராக இருக்குது. இது வந்து சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ இது எப்படி சூஸ் பண்ணோம், இதோட சைஸ் இதை பற்றி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து இந்த 4 ஏக்கர் தோப்புக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜாக வந்து 4 ஏக்கர் ஃபுல்லாக பாயணும் அப்படின்னா எனக்கு ஒரு 4 மணி நேரமாவது மோட்டர் ஓட்டணும். ரன் ஆகணும். 4 மணி நேரமாக ரன் ஆனால் தான் ஆவரேஜாக வந்து அந்த 4 ஏக்கரை வந்து பாய்க்கிறதுக்கு வந்து ஒரு மினிமம் ரெக்குயர்மெண்ட். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த கெப்பாசிட்டி ஒரு 5 மணி நேரம் ஓடுற அளவுக்கு கட்டியிருக்கேன். ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேங்களா? என்னோட மோட்டர் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 லிட்டர் ஒரு மணிக்கு ஓடும். ஸோ 5 மணி நேரம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 லட்சம் லிட்டர், 2,5 லட்சம் லிட்டர் இந்த தொட்டியோட கெப்பாசிட்டி வரும். கொஞ்சம் பஃபர் அடிஷ்னலாகவே இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு ஃபுல் பண்ணிட்டேன்னா ஒரு வாட்டி என்னோடய தோப்புக்கு வந்து நான் தண்ணி பாய்ச்சிடலாம். ஸோ இதுக்கு அதிகமாக வேணாலும் நீங்கள் போகலாம். ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதிகமாக வேணாலும் போகலாம். பட் அந்தளவுக்கு உங்களுக்கு லேண்ட் வந்து கீழே ஸ்டெபிலிட்டி இருக்கா, ப்ளஸ் அதில் ஒரு அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதை பேஸ் பண்ணி தான் கட்டியிருக்கேன். இந்த தொட்டியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 2,4 லட்சம் வரும். என்னோடய ரெக்குயர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த 4 ஏக்கருக்கு வந்து 2 லட்சம் லிட்டர். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது கட்டியிருக்கோம். ஓகேங்க. இப்போ நீங்கள் வந்து பில்டர் வந்து எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிட்டீங்க, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பொன்று கட்டணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டீங்க. இப்போ பில்டர் வந்து எப்படி தேர்ந்தெடுத்தீங்க ஃபஸ்ட்டு? அது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக தான். என்னோடய சித்தப்பா பையன் இவர் வந்து ஆல்ரெடி இங்கே நிறைய தொட்டி கட்டியிருக்காரு. ஸோ அந்த கான்டாக்ட் மூலமாக என்னோடய சித்தப்பா பையன் வந்து நம்பர் கொடுத்தான். ஸோ அது வழியாக தான் நான் அவர் கான்டாக்ட் பண்ணேன். வணக்கங்க, என் பேர் மந்திராசலங்க. நான் வந்து இந்த ரிங்கு தொட்டி வேலை வந்து ஒரு 8 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ ஆளுகளை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 குரூப்பு வந்து நாம் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக, அது போக மைசூர், தாளவாடி இந்த லைன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேங்க. சரிங்க. இப்போ நீங்கள் வந்து கெப்பாசிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் மினிமம் எவ்வளவு லிட்டர் கெப்பாசிட்டியிலிருந்து அதிகபட்சமாக எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டி அளவு தொட்டி வந்து கட்டி கொடுத்துருக்கீங்க? மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 லிட்டருன்றங்க. 8 லட்சம் லிட்டர் முடியல நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி ரிங்கு தொட்டி தான் போடுறீங்களா? இல்லை, ரிங்கு தொட்டியும் பாருங்க, சதுர தொட்டியும் பாருங்க. சரிங்க. அது போக இந்த கிணத்துக்கெல்லாம் வந்து அந்த ரிங்கு போடுவாங்க, அதுக்கும் பண்ணி தரீங்களா? பாம்பேரி எல்லாமே பண்ணி தர்றாங்க. சரிங்க. நான் சொல்ல அது என்ன பார்ட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து பண்ணி தந்தேன். ரெக்யர்மெண்ட் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்கிறீங்க. சரிங்க. இப்போது நேரடியாகவும் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அந்த வீடியோ வந்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம், அதாவது 2022 வந்து பண்ணிகிட்ருக்கோம், பிப்ரவரி மாதம் பண்ணுறோம். ஒரு ரிங்குக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து லேபராக வந்து வாங்குறீங்க? ஒரு ரிங்குக்குங்க இப்போ இங்கே இருக்கிற தொட்டி வந்து 26 டயாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6,250 ரூபா ஒரு ரிங்குக்கு வாங்குறேங்க. அதுபோக ப்ளஸ்ஸு தளம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரிங் கணக்கு சேர்த்தி பண்ணுறேங்க. அதுபோக கீழே மேட்டு 1.5 மீட்டர் போடணும்னா அதுக்கு தனியான லேபர் சார்ஜ் வருங்க. சரிங்க. அது கீழே வந்து ஸ்டட் வந்து கம்மியாக இருக்குது, பூமி வந்து இதாக இல்லை லூஸாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும். எக்ஸ்ட்ரா போடணும். கீழே பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. சரிங்க. தண்ணி லீக்கேஜ் வராமல் இருக்குங்க. சரிங்க. இப்போது மெட்டீரியலோட சேர்ந்தும் நீங்கள் வந்து தொட்டி கட்டி கொடுக்குறீங்களா, இல்லை லேபர் கான்ட்ராக்ட் ஒன்று மட்டுமா? நாம் வந்து இப்போ லோக்கல் லைன் எல்லாம் பார்த்தோம்னா மெட்டீரியலோடய பண்ணி கொடுக்குறேங்க. டோட்டல் மெட்டீரியல் லேபர் எல்லாம் சேர்த்தி பண்ணி கொடுக்குறேங்க. சப்போஸ் பார்ட்டிக்கு வந்து நான் வந்து மெட்டீரியல் எடுத்து கொடுத்துடல, லேபர் மட்டும் பண்ணிக்கல அப்படின்னாலும் நான் வந்து பண்ணி கொடுக்குறேங்க. மொத்த கொட்டேஷனாக நான் வந்து போட்டு கொடுப்பேங்க. அதிலிருந்து எப்படி பார்ட்டி சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பண்ணி கொடுப்பேங்க. சரிங்க. மெட்டீரியல் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சொல்லிடுவீங்க பார்ட்டிக்கிட்ட வந்துட்டு எனக்கு இத்தனை இன்ச்சு கம்பி வேணும், இவ்வளோ இந்த சிமெண்ட் வேணும், இவ்வளோ ஜல்லி வேணும், இதெல்லாமே வந்து நீங்கள் இதெல்லாமே ஃபஸ்ட்டு தொட்டி பார்க்க வரும்போதே நான் வந்து எல்லாமே மெமோவில் எழுதி கொடுத்துருவோங்க. அதாவது அவங்க எத்தனை லட்சம் லிட்டர் தொட்டி வந்து கட்டணும்னு சொல்கிறாங்களோ அதுக்குண்டான மெட்டீரியல் எல்லாமே எழுதி கொடுத்துருவோங்க. மெட்டீரியல் ப்ளஸ் லேபரோட எழுதி கொடுத்துருவோங்க. அடுத்தது நம்ம டோட்டலாக பண்ணுறப்பதுன்னா அவ பார்ட்டி வந்து சூஸ் பண்ணுறதை பொறுத்து மாறிங்க. சரிங்க. இப்போ வந்துட்டு ஒரு தொட்டி வந்து இப்போ சாரே வந்து அவர் ஒரு தோட்டத்தில் வந்து தொட்டி கட்டிட்டு இருக்காருங்க, 2 லட்சம் லிட்டர், சின்ன தொட்டியில் பெரிய தொட்டி தான். இது எவ்வளோ டியூரேஷனில் வந்து கட்டி கொடுத்துருவீங்க? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நாள் ஆகுங்க. கிட்டத்தட்ட இது வந்து 9 ரிங்கு தளத்தோட 10 ரிங்கு வருதுங்க. 26 டயா 10 நாள் வருங்க. 10 நாளில் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே போயிடுவீங்க. 10 நாளில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு வெளியில் போயிடுவாங்க. இதில் விட கம்மியான சின்ன தொட்டியாக இருந்ததுன்னா ஒரு 5-6 நாளில் முடிக்கலாங்க. தொட்டி கெப்பாசிட்டி பொறுத்து மாறுங்க. சரிங்க. அடுத்தது வந்து இப்போ நீங்கள் தொட்டி கட்டுறது மட்டும் தான் உங்கள் வேலை. இந்த குழி நோண்டி எடுக்கிறோம் இல்லையா,
இடம் இதெல்லாம் வந்து கஸ்டமரோட செலவுங்களா? கஸ்டமரோட அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நான் வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இடையில ஒரு ட்ரிப்பு வந்து பார்ப்பேங்க, தொட்டி எப்படி போயிருக்கு என்ன. நம்மளுக்கு வந்து கீழே வந்து மட்டமாக இருக்கணுங்க, தொட்டி அளவு கரெக்டாக வருதா, எடுக்கும் போது அளவு கரெக்டாக வருதா ஜேசிபியில் அப்படின்னு இடையில ஒரு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு வந்து பார்த்துட்டு போவாங்க. சரிங்க. இப்போது ஜேசிபி வந்து ஒரே ஒரு டைம் மட்டும்தான் வரணுங்களா, இல்லை எப்படிங்க? இப்போ வந்து ஆல்ரெடி வந்து தொட்டி பாதி வேலை இப்போ முடிச்சிட்டிங்க, இப்போ வந்து மறுபடியும் வந்து மண் வந்து ஃபில்அப் பண்ணணுமா? ஆமாங்க, 2 ரிங்க் இருக்கா 3 ரிங்க் இருக்கா மண்ணு தள்ளி கொடுக்கணும். ஏன்னா நம்ம அந்த கேப் இருக்கிறதுனால தாங்க அதில் வச்சு தான் மேலே வந்து நான் வந்து போட முடியும். ஆளுங்க வந்து வெளியிலிருந்து தான் வேலை செய்கிற மாதிரி வருங்க. அடுத்ததுங்க இப்போ இது வந்து 3 ரிங்க் ஆயிருக்குங்க. இதுக்கு மேலே வந்து காங்கிரீட்டு அள்ளி கொட்ட முடியாதுங்க. அதனால் வந்து இது மண்ணு தள்ளினா மட்டும்தான் இதை வந்து கொட்ட முடியுங்க. அதனால் வந்து ஜேசிபி ஒரு இந்த தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ட்ரிப் வரணுங்க. ஒரு 4 டைம் வந்து இந்த தோட்டத்துக்கு ஜேசிபி வரணுங்க. அது போக இங்கே சுற்றி மண் இருக்கிறதுனால ஆளுங்க வச்சு தள்ளுறாப்புல இருந்தாலும் தள்ளலாங்க. சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா அது கஸ்டமரோட லைனுங்க. ஓகே, அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ இவர் மந்திராஸ்லம் நான் காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து ஃபஸ்ட்டு லேண்டை பார்த்துட்டு இடம்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சஜஷன் சொன்னார். இடம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, அவர் பேசிக்லி நான் வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். ஸோ அவர் பேசிக்லி ஒரு ரிங்குக்கு எவ்வளோ லேபர் காஸ்ட் வருமோ அதை பேஸ் பண்ணி கொட்டேஷன் கொடுத்தாரு. அதாவது லேபர் காஸ்ட் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும், அந்த குவான்டிட்டி எவ்வளோ வேணும், இதெல்லாம் கொடுத்தாரு. என்ன பிராண்டுங்கிறத நான் சூஸ் பண்ணிட்டேன். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 mm அண்ட் 8 mm கம்பி வேணும், சிமெண்ட் இவ்வளோ மூட்டை வேணும், ஜல்லி வந்து அரைக்கு 3/4 ஜல்லி இவ்வளோ வேணும், எம்சாண்ட் இவ்வளோ வேணும், மெட்டல் இவ்வளோ வேணும். இது எல்லா டீட்டெயில்ஸ் அவர் வந்து டீட்டெயிலாக கொடுத்துட்டாரு, கொட்டேஷன் மாதிரியே கொடுத்துட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதில் கம்பியில் நமக்கு என்ன பிராண்ட் வேணும், சிமெண்ட்டு நம்ம என்ன பிராண்ட் வேணும், இதெல்லாம் வந்து அதை நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் டிசைட் பண்ணி எனக்கு என்ன குவாலிட்டி ஹை குவாலிட்டி இருக்கோ, எது ஈஸியாக ஆக்சசபிளோ அதெல்லாமே வந்து நான் மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்டேன். அதே மாதிரி குழி எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நீட்டாக மார்க் பண்ணி கொடுத்துட்டாரு. இதுதான் வந்து சென்டர் வந்து நீங்கள் பிக் பண்ணணும், குழியோட சென்டர் பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மார்க் பண்ணணும். அந்த மார்க்லேருந்து ஒரு 2 அடி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் குழி எடுத்து கொடுக்கணும். ஏன்னா ஆட்கள் வந்து ரிங்குக்கு வெளிப்பக்கமாக நின்று தான் வேலை செய்வாங்க. ஸோ நீங்கள் குழி எடுக்கும்போது உங்களுக்கு இப்போ நான் வந்து 27 அடி வருது மொத்தமாக வால் திக்னஸோடு சேர்த்தா. ஸோ நான் அதனால் பார்த்தீங்கன்னா 32 அடி எடுத்தேன். அப்போ தான் வந்து ஒவ்வொரு சைடும் ஒரு 2.5 அடி ஆட்கள் நின்று வேலை செய்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை ஒரு மார்க் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் குழி எடுத்தேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து கிட்டத்தட்ட டெய்லி 2 நாள் குழி எடுக்க ஆரம்பித்தோம். அடுத்த நாள் வந்து பேஸ்மெண்ட் போட்டாங்க. அப்புறம் டெய்லி ஒவ்வொரு ரிங் போட்டிருக்காங்க. போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. சரிங்க சார். இப்போ லோக்கல் 2 பேருமே லோக்கல் தான். அதாவது நீங்கள் தோட்டத்துக்கார லோக்கல் தான், அவர் வந்து பில்டர் வந்து லோக்கலில் தான் இருக்கார். ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து அவர் கட்டி கொடுத்த தொட்டிகளெல்லாம் போய் விசிட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து திருப்திகரமாக இருந்ததா? ஆமாம், நான் சொன்ன மாதிரி இப்போது என்னோடய சித்தப்பாவோட தோட்டத்தில் ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு 21 feet டயால் அவங்க தொட்டி கட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து இவங்க தான் கட்டினாங்க. ஸோ அது நான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் அது எங்களுக்கு பக்கத்து தோட்டம் தான். அப்போவே இன்ஃபேக்ட் இவர் எனக்கு பழக்கம் கூட ஆயிடுச்சு. ஸோ அது மூலமாக தான் கான்டாக்ட் கிடச்சிது. ஸோ நல்லா கட்டி கொடுத்துருந்தாங்க, தொட்டி நல்லா கட்டி கொடுத்துருந்தாங்க. சீக்கிரமாகவும் பண்ணாங்க, லேட் பண்ணலை. டெய்லி ஒரு ரிங் 2 ரிங் போட்டாங்க, சொன்ன டேட்டில் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் நான் கட்டும்போதும் நான் வந்து ஆல்ரெடி நான் அதை பார்த்ததுனால எனக்கு குவாலிட்டி, அதுக்கப்புறம் அவங்க ஆட்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்ததுனால நான் டைரெக்டாக அவங்கள அப்ரோச் பண்ணிட்டேன். சரிங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு எனக்கு ஒரு கேள்விங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நீங்கள் இவ்வளோ கிட்டத்தட்ட 8 வருஷமாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து நிறையா தொட்டிகள் கட்டியிருப்பீங்க. இந்த தொட்டிகளில் வந்து லீக்கேஜ் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வந்து வருதா, இல்லை அப்படி வந்ததுன்னா அது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 98% லீக்கேஜே வராதுங்க. இதில் காங்கிரீட் தொட்டி தான் நம்ம வந்து பண்ணுறேங்க, ஆர்சிசி போட்டு பண்ணுறேங்க. அதனால் வந்து லீக்கேஜே வராதுங்க. சப்போஸ் ஏதாச்சும் லீக்கேஜ் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த ரிங்கில் லீக்கேஜ் வருதுன்னு பார்த்துட்டேங்க. ஸோ மேக்ஸிமம் லீக்கேஜே வந்ததில்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 தொட்டிக்கு மேலே நம்ம தமிழ்நாடு மைசூர் 600 தொட்டிக்கு மேலே கட்டியிருக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தொட்டியில் மேல் தொட்டியில் தான் அந்த மாதிரி வருங்க லீக்கேஜுங்க. அது வந்ததுன்னா அது எப்படி கொத்தி சரி பண்ணி போடுறதுன்னு நாம் தனியாகவே ஆளுகள் விட்டு நாம் வந்து ஃபில்லப் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ அதுக்குண்டான சார்ஜஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுக்கணுமா, இல்லை அது வந்து ஃப்ரீயாக பண்ணி தருவீங்க? அது வந்து நான் வந்து முதல்லையே சொல்கிறது தானுங்க. சார்ஜ் வந்து எதுவுமே பே பண்ண வாங்க மாட்டேங்க பார்ட்டி கிட்டங்க. ஃபஸ்ட்டு என்ன ரெக்யூர்மெண்ட் சொல்கிறோமோ அதே தாங்க. அது போக அவங்களுக்கு வந்து திருப்திகரமாக இருக்குதா என்னென்னா மறுபடியும் ஒரு ட்ரிப்பு நம்ம தொட்டி கட்டி முடிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாளைக்கு பின்னாடி நான் வந்து ஒரு ட்ரிப்பு விசிட் பண்ணுவேங்க. கூப்பிட்டு கேட்பேங்க, ஃபோன் மூலிமா லாங்காக இருந்தேன்னா கூப்பிட்டு கேட்பேங்க. பக்கத்தில் இருந்ததுன்னா நான் வந்து போய் பார்ப்பேங்க. அந்த மாதிரி இருக்குங்க. லீக்கேஜுங்கிறது இதனா முடியல வரலிங்க. வந்தோம்னா அது கிளியர் பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களோட கடமைங்கிறதுங்க. அதுக்கு சார்ஜ் எல்லாம் வாங்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த பூச்சு வேலை இதெல்லாம் முடிச்சுட்னாங்க. தண்ணி வந்து ஃபுல் பண்ணி கிட்டத்தட்ட 10 நாள் க்யூரிங் ஆகிற டைம் வந்து 10 நாளுங்க. 10 நாளைக்கு வந்து ஒவ்வொரு தொட்டியில் எம்சாண்டை பொறுத்து மாறுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி தண்ணி கம்மியாகுங்க, 3/4 அடி தண்ணி கம்மியாகுங்க. 10 நாளைக்கு பின்னாடி
டோட்டலாக வந்து அரெஸ்ட் ஆகுங்க. தண்ணி வந்து வெளியில் கொஞ்சம் கசியும், ஆனால் அதை க்யூரிங் டைமு 10 நாளுங்குதுங்க. சிமெண்ட்டுக்கு எம்சாட்டுக்கு 10 நாளுங்க. அதுக்கு மேலேயும் தண்ணி கம்மியாகுது, 10 நாளைக்கு மேலே தண்ணி கம்மியாகுது அப்படின்னா நம்ம தண்ணி ட்ரை பண்ணி விட்டுங்க. அதுக்குண்டான எந்த ரிங்கில் கம்மியாகுதோ அதில் வந்து வெளியிலிருந்து உள்ள தண்ணி வருங்க. அதை பார்த்து நம்ம டேமேஜ் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சரிங்க. இப்போ வந்துட்டு நம்ம தொட்டி வந்து நிறைய பேர் கட்டுறாங்க. அதாவது 1 லட்சம் லிட்டர்லேருந்து 3 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் கட்டுறாங்க. ஸோ இந்த லிட்டர் கணக்குலையும் சில பேர் வந்து பில்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, இப்போ 1 லிட்டர் வந்துட்டு ₹1 முடிச்சிடலாங்க, ₹1.5 முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 16 டயா தொட்டி வந்து சின்ன தொட்டிங்கிறது வந்து 16 டயாங்க. இப்போ விவசாயத்துக்கு கட்டுற தொட்டி சின்ன தொட்டிங்கிறது வந்து 16 டயா 10 அடி ஹைட்டு போட்டோங்கன்னா உங்களுக்கு 60,000 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. அதுக்கு வந்து ₹2,000 வருங்க. 1 லிட்டருக்கு வந்து ₹2,000 வருங்க. இதே 1 லட்சம் லிட்டர் 20 டயா 10 அடி ஹைட்டு அப்படிங்கும் போதுங்க அதுக்கு வந்து ₹2 வருங்க. இப்போ அதே 26 டயா போச்சு அப்படிங்கன்னா 26 டயா இப்போ பார்த்துருக்கிறது வந்து இது 26 டயாங்க, 2 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டிங்க. லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ₹1.10 வருங்க. தொட்டி பெருசாக நம்மளுக்கு வந்து கம்மியாகுங்க. இதே 30 டயாவில் பண்ணிங்கன்னா ₹1 ரேட்டு வருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வருங்க. தொட்டி பெருசாக அந்த லிட்டர் கணக்கில் வந்து போடுற அமௌண்ட் வந்து கம்மியாகும். ஆமாங்க, கம்மியாகுங்க. ஸோ இப்போ நீங்கள் தொட்டி கட்டுறீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்னோடய டிப்ஸ் என்னென்னா, என்ன தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தா கூட ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ஒரு தொட்டி பாருங்கள், இருக்கிற தொட்டி பாருங்கள். அது என்ன டயாமீட்டர், என்ன கெப்பாசிட்டியில் கட்டியிருக்காங்க, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க கட்டணுங்களே கேளுங்க, பில்டர்கிட்ட கேளுங்க. போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கட்டும்போது மோஸ்ட்லி வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவைக்கு மேலே ஒரு 20% எக்ஸ்ட்ரா 20-25% எக்ஸ்ட்ரா பஃபர் வச்சு கட்டுங்க. ஏன்னா ஒன்ஸ் இது கட்டினீங்கன்னா இட்ஸ் அ லாங் டேர்ம் அசெட் இல்லையா, ஒரு 30-40 இயர்ஸ் இருக்க போகுது. ஸோ அதனால தான் நான் வந்து எனக்கு தேவையை விட மறுபடியும் வந்து ஒரு 50,000 லிட்டர் எக்ஸ்ட்ரா பிடிக்கிற மாதிரி தான் இப்போ நான் கட்டியிருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து இன்னொரு லேண்ட் வாங்கலாம், இல்லை அடிஷ்னலாக போர்வெல் போடலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது 2-3 இயர்ஸ் டவுன் த லைன் அது நடக்கலாம். ஸோ அதையெல்லாம் யோசித்து அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது ரிங் தொட்டி மட்டும் கிடையாது, மோட்டர் வந்து அந்த தொட்டியில் எந்த இடத்துல வைக்கணும், அதுக்கு வந்து ஒரு தண்ணி வந்து தொட்டியில் இருக்கிற தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணணும். ஸோ மோட்டர் எடுக்கிறதுக்கு மட்டுமே இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 ஃபீட் குழி வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு தொட்டியில் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் குழி எடுத்து வச்சுருக்கோம், சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எந்த மாதிரி சூட் ஆகுது அப்படின்னு தெரியும். ப்ளஸ் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த கிளாம்பு வைக்கணும். உள்ளே வந்து நீங்கள் போயிட்டு வர வேண்டிய தேவை வரலாம். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர் க்ளீன் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது எலக்ட்ரிஷியன் போகிறக்கோ பம்ப் மாட்டுறதுக்கோ அதுக்கு போகப்படும். ஸோ அதுக்கு எப்படி வந்து ஒரு கிளாம்ப் வைக்கலாமா என்னங்கிறது வந்து போய் பாருங்கள், அது எங்கே எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ப்ளஸ் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி போய் பார்த்தீங்கன்னா அவங்க மோட்டர் எப்படி வச்சுருக்காங்க, ஸ்டார்டர் வெளியே எப்படி வச்சுருக்காங்க, அதை எப்படி வந்து மலையில் நலையாமல் வச்சுருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல வைக்கலாம், உங்கள் சர்வீஸ் எங்கே இருக்குது, உங்களோட ஸ்டார்டர் எங்கே வைக்கிறது, இதெல்லாம் வந்து போய் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் உங்கள் இடத்துக்கு எப்படி சூட் ஆகுதோ அது மாதிரி பண்ணலாம். நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். போய் பார்த்துட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அதெல்லாமே டிசைட் பண்ணேன். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் படி ஏதாவது சப்போர்ட் இருக்கா அப்படின்னா நான் வந்து சப்சிடிக்கு போகலை. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஒர்க் வந்து சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுனால நான் வெளியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீக்கிரமாக முடிக்கிறதுனால நான் அந்த ப்ராசஸுக்கு போகலை. பட் நான் விசாரித்த வரைக்கும் வந்து இதுக்கு வந்து சப்சிடி இருக்குது. பட் அது எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத வந்து நீங்கள் லோக்கல் விஏஓ அந்த மாதிரி இல்லை ஒரு ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள கேட்டிங்கன்னா எவ்வளோ சப்சிடிங்க கிடைக்கும். தொட்டிக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 40,000 அந்த மாதிரி இருக்குது. பட் அது கரண்ட்லி ஆக்டிவாக அது எல்லாமே வந்து நீங்கள் போய் கேட்டால் தான் தெரியும். நான் அது பண்ணாதனால எனக்கு அவ்வளோ டீட்டெயில்டாக தெரியல. பட் இருக்குது, அது வந்து ஒரு குறு விவசாயி இவ்வளோ தான் லேண்ட் இருக்குது, அது இவ்வளோ லட்சம் கெப்பாசிட்டிக்கு மேலே கட்டுறாங்கன்னா கவர்மெண்ட்டோட சப்சிடிங்கிறது வந்து இருக்குது. பட் அது ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் உங்கள் ஏரியாவில் கேட்டிங்கன்னா தான் பெட்டராக இருக்கும். ஐ மீன் அது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து என்ன இருக்குங்கிறத வந்து நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற வியூவை போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இறுதியாக திரு மந்தராச்சலம், நம்ம வந்து எவ்வளோ செட்டு ஆட்கள் நம்ம வச்சுருக்கோங்க? இப்போ வந்துட்டு கரண்ட்டில் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை இடத்துல தொட்டி கட்டிட்டு இருக்கீங்க? ஸோ இது வந்து நம்ம சுல்தான்பேட்டையில் வந்து இங்கே போயிட்டுருக்கு. இப்போ எத்தனை இடத்துல வந்து தொட்டி கட்டிட்டு இருக்கீங்க? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பக்கம் கட்டிகிட்டு இருக்கேங்க. சேலம் ஒன்றுங்க, சிவகங்கை ஒன்றுங்க, இங்கே பக்கத்துலேயே லோக்கலில் தேவனாம்பளை ஒன்றுங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆனமலை பொள்ளாச்சிக்கு அந்த சைடுங்க, ஆனமலை பக்கம் ஒன்றுங்க. இந்த 5 பக்கம் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போங்க சரிங்க, 5 செட் ஆளுக வச்சு பண்ணிகிட்ருக்கேங்க. சரிங்க திரு மந்தராச்சலம், அதாவது நம்ம நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதாவது என்கொயரிக்காகவும் இருக்கலாம், ரெண்டாவது வந்து அவங்களுக்கு உண்மையாகவே வந்துட்டு தொட்டி வந்து கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கூட இருக்கலாம். ஏன்னா எங்கிட்டையும் வந்து பர்சனலாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதாவது வந்து ஒரு பில்டரோட நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து முகம் தெரியாதவங்க யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு ரெஃபரன்ஸில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா 3.5 லட்ச ரூபா வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் பெரிய தொட்டி. அவங்க பாதியில் வந்து செஞ்சு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக ஒரு விவசாயி நானும்
நானும் ஒரு விவசாயி, அதனால தான் அந்த கஷ்டமெல்லாம் எனக்கு தெரியுது. ஸோ ஒரு சரியான ஒரு நபரை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம நேயர்களுக்கு வந்துட்டு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சிங்க. நீங்களும் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. சார் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா களத்திலே வந்து உங்களுக்காக வந்துட்டு அவரும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேயர்களுக்கு வந்துட்டு நிறைய தகவலையும் வந்து புது புது தகவலையும் வந்து நம்ம சொல்லியிருக்காரு. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.